மே 3 தலைப்பு தெய்வீக கேடயத்தால் சூழப்படுதல். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. விவரிக்க முடியாததாக தோன்றும் சோதனைகள் எழும்பும்போது நாம் நமது சமாதானம் கெடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. நாம் எத்தனை அநியாயமாக நடத்தப்பட்டாலும் கட்டுப்பாடற்ற உணர்ச்சி எழும்பாதிருப்பதாக பழிவாங்கும் ஆவியில் மூழ்கி இருப்பதால் நம்மையே நாம் காயப்படுத்தி கொள்கிறோம். தேவன் மீதான நமது சொந்த நம்பிக்கையை அழித்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம். நம் பக்கத்தில் ஒரு சாட்சி, ஒரு பரலோக தூதுவர் இருக்கிறார். அவர் நமக்காக சத்ருவுக்கு விரோதமாக கொடியை உயர்த்துவார். நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒளி கதிர்களுக்குள் அவர் நம்மை மூடுவார். இதை கடந்து சாத்தானால் ஊடுருவ முடியாது. இந்த பரிசுத்த ஒளியின் கேடயத்தை அவனால் கடக்க முடியாது. இவ்வுலகமானது துன்மார்க்கத்தில் முன்னேறி கொண்டிருக்கும்போது நமக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது என நம்மில் ஒருவரும் நமக்கு நாமே வீண் பெருமை பேசாது இருப்போமாக. இந்த கஷ்டங்களே உன்னதமானவருடைய சமூகத்திற்குள் நம்மை கொண்டு வருகிறது. இவ்வாறு நாம் அளவற்ற ஞானத்தை உடையவரிடம் ஆலோசனையை நாடலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமது குழப்பங்களையும் கடும் துயரங்களையும் மற்றும் தெய்வீக உதவிக்கான நமது தேவையையும் அவரிடம் முன்வைக்க அவர் நம்மை அழைக்கிறார். தாமதிக்காமல் உடனே ஜெபிக்குமாறு அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். கஷ்டங்கள் வந்தவுடனே நாம் அவரிடம் நமது உண்மையான ஊக்கமான விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். நமது விடாமுயற்சியுள்ள ஜெபங்களினால் நாம் தேவன் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கைக்கு சாட்சி கொடுக்கிறோம். நமது தேவையை குறித்த உணர்வானது நம்மை ஊக்கமாக ஜெபிப்பதற்கு வழிநடத்துகிறது. நமது பரமபிதா நமது வேண்டுதல்களால் அசைக்கப்படுகிறார். தங்கள் விசுவாசத்திற்காக அடிக்கடி நிந்தையையும் உபத்திரவத்தையும் அனுபவிப்பவர்கள் தாங்கள் தேவனால் கைவிடப்பட்டதாக நினைக்க சோதிக்கப்படுகிறார்கள். மனிதர்களுடைய பார்வையில் அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். மற்றெல்லோருடைய பார்வையிலும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாக தோன்றும். ஆனால் அவர்கள் தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாதிருப்பார்களாக. அவர்கள் சார்பில் பாடுபட்டு அவர்களுடைய துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்தவர் அவர்களை கைவிடவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் தனியாகவோ பாதுகாப்பற்றவர்களாகவோ விடப்படவில்லை. ஜெபம் சர்வ வல்லமையுள்ளவருடைய கரத்தை அசைக்கிறது. ஜெபம் ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறது, நீதியை நடப்பித்திருக்கிறது, வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறது, சிங்கங்களின் வாய்களை அடைத்திருக்கிறது, அக்கினியின் உக்கிரத்தை அவித்திருக்கிறது. தங்களின் விசுவாசத்திற்காக மரித்த இரத்த சாட்சிகளின் அறிக்கைகளை கேட்கும்போது அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்பதின் அர்த்தம் என்னவென்பதை நாம் அறிவோம். ஆமேன்.